25/2/2024 முரளியிலிருந்தான ஸ்லோகம். தந்தையைப் போல அவ்யக்தாகவும் சரீரமற்றவராகவும் ஆகுவதே அவ்யக்த பராமரிப்பின் நடைமுறை அத்தாட்சியாகும். தந்தை பிரம்மா சூட்சும தேவதை ஆகியவுடன் பல குழந்தைகள் பிராமணராகினார்கள். இப்பொழுதும் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக குறிப்பிட்ட ஒரு இடத்திலிருந்து தூர நாம் செல்ல வேண்டுமென்றால் தரை வழிப்பாதையை விட ஆகாய வழிப்பாதை மிக வேகமானது, மிக விரைவாக சென்றடைய முடியும். அதே போல சாகார் பிரம்மபாபா இருக்கும் பொழுது அவரினால் குறிப்பிட்ட சில ஆத்மாக்களையே பராமரிக்கக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் அவரினால் எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியவில்லை. ஆனால் அவர் அவ்யக்த தேவதையாக மாறும்போது அவரினால் அனைத்து இடங்களுக்கும் சென்று அனைத்து குழந்தைகளையும் பராமரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் அவ்யக்தம் ஆகியவுடன் குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் தேவையான பராமரிப்பை அவரால் வழங்க முடிந்ததுடன் தந்தை பிரம்மா சரீரத்தில் இருக்கும்போதே சரீரமற்ற ஸ்திதியையும் பயிற்சி செய்தார். அதில் அவர் வெற்றி பெற்றார். சரீரமற்ற ஸ்திதியில் இருந்து தந்தை பிரம்மா சக்திகளை பெற்று குழந்தைகளை பராமரித்தார். அவ்வாறே நாமும் இந்த சரீரத்தில் இருக்கும் போதே சரீரமற்ற ஸ்திதியை பயிற்சி செய்ய வேண்டும். இதற்கு நீண்ட கால பயிற்சி தேவை. பொதுவாக நமக்கு யாரெல்லாம் உதவி செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உணர்வு எங்களுக்கு ஏற்படும். அதே போன்று பாப்தாதாவிடமிருந்து நாம் இப்போது வரைக்கும் பராமரிப்பை பெற்று வருகின்றோம். அதற்கான பிரதிபலனை வழங்க வேண்டும் என்ற உணர்வு எங்களுக்கு இருக்க வேண்டும். நாம் பெறும் பேறுகள் எண்ணிலடங்காதவை என்றாலும் தந்தை எம்மீது வைத்திருக்கும் தூய விருப்பம் என்னவென்றால் நாமும் தம்மை போல அவ்யக்தாகவும் சரீரமற்றவராகவும் இருக்க வேண்டும் என்பதாகும். இதற்கு நாம் ஏகாந்தத்தில் அமர்ந்திருந்து அடிக்கடி நாம் இந்த சரீரமற்ற ஸ்திதியை பயிற்சி செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் நடந்தும் உலாவும் போதும் செயல்களை செய்யும் போதும் எம்மையொரு ஆத்மாவாகவும் அத்துடன் என்மை நாம் ஒரு தேவதையாகவும் கருதி செயல்களை செய்யும் போது அந்த அனுபவத்தில் நாம் திளைத்திருக்க முடியும். இந்த பயிற்சி தான், இந்த அனுபவம்தான் நாம் பாப்தாதாவின் பராமரிப்புக்காக வழங்கும் அத்தாட்சி. தேவதை ஸ்திதி என்பது எந்தொரு வீணான எண்ணங்களும் இல்லாமல் ஆத்மா லேசாகவும் ஒளியாகவும் இருக்கும் ஒரு நிலையாகும். தந்தை பிரம்மா இதை அடிக்கடி பயிற்சி செய்து இறுதியில் அவ்வாறு ஆகினார். இப்பொழுது அவர் எம்மீது இந்த எதிர்பார்ப்பை கொண்டிருக்கின்றார். அதற்காக அவர் தான் பின்பற்றிய பாதையை பின்பற்றி வந்தால் அவ்வாறு அடைய முடியும் என்றும் வலியுறுத்துகிறார். அத்துடன் சரீரமற்ற ஸ்திதி என்பது சக்தி வாய்ந்ததொரு ஸ்திதியாகும். ஆத்மா சரீரத்திலிருந்து விடுபட்டிருந்து ஒரு லேசான ஒரு நிலையை அனுபவம் செய்யும் ஒரு ஸ்திதி. ஆகவே இவ்வாறு நாம் அவ்யக்தாகவும் சரீரமற்றவராகவும் மாறுவது தந்தை பிரம்மா நமக்கு கொடுக்கும் பராமரிக்கான பிரதிபலனாகும். அதுவே நடைமுறை அத்தாட்சியும் ஆகும். ஓம் சாந்தி.